ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஸ்ரீ ராம்நாத் ஆனந்த நாராயணன். ஸோ நான் வந்து இன்னும் தக்ஸ் லைஃப் பார்க்கல. இன்னைக்கு இவர்கிட்ட தக் லைஃப் நான் இன்னும் பார்க்கல. ஸோ இவர்கிட்ட நான் ரிவ்யூ கேட்க போறேன். இவர் பார்த்துட்டு வந்துட்டார் நேற்று. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தக் லைஃப்? அது எப்படி ஃப்ளாஸ் இருந்ததா, நல்லா இருந்தா சொல்லுங்க கொஞ்சம். ஒரு ஃபிலிம் சப்ஜெக்டிவ் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கலங்கிறது உங்களுக்கு இதுவா இருக்காது. ஏன்னா மேபி உங்களோட வியூ வேறையா இருக்கலாம். பட் ஆன்சர் டு யுவர் क्वेश्चन, எனக்கு படம் ஹைலி டிசப்பாயின்மெண்ட். ஓகே, அது என்ன ஃப்ளா ஏதாவது சொல்லுங்க. என்ன ஃப்ளானா, ஒரு ஃபேசினேட்டிங்கான கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஃபிலாசபிக்கலா டெத், இம்மார்டாலிட்டி, அதை பத்தின ஒரு டச் ஒன்று இருக்கு. ஓகே, பட் அது சர்ஃபேஸ் லெவலாவே இருந்தது. அது எங்கேயுமே கதையாவோ வரல. ஒரு 4 சீன் கொஹெசிவா அது பிளேயும் ஆகல. ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெட் டவுன். அண்ட் ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்க, அது வேற விஷயம். ஒரு லைக் நார்மல் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா லைக் அது எப்படி, அவங்க சும்மா ஆடியன்ஸா சும்மா பார்க்க போனா அது நல்லா இருக்குமா, எப்படி அது மட்டும் ஓவரால் வியூ? இந்த படம் கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல போயிட்டு கத்தி என்ஜாய் பண்ற படம் கிடையாது. ஓகே, டிராமா. ஓகே, பட் இந்த டிராமா இருக்க படம்லாம் எங்கேஜிங்கா இருக்க போறது இல்ல, போர் அடிக்க போகுதுன்னு கிடையாது. ப்ராப்பர்லி டன் டிராமா வித் கிரேட் கேரக்டர்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ்னா அதுவும் எங்கேஜிங்கா தான் இருக்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் இந்த படத்துல இல்ல. ஓ, சோ லைக் ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆச்சா இல்ல அது எப்படி எமோஷனலி? ஒரு த்ரெட் இருக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்கு. பட் சம்வேர் அதை ஃபர்ஸ்டே அவங்க கை விட்டுட்டு வேற எல்லா ரூட்லயும் போயிட்டு கடைசியில அந்த த்ரெட் அப்பியர் ஆகும். அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, the first 15 minutes and the last 20 to 25 minutes கம்பைண்டா நல்லா இருந்தது படம். ஓகே, அதுக்கு நடுவுல கம்ப்ளீட்டா இட் வாஸ் a mess. சோ மூவி வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருந்ததுன்னு சொல்றீங்க. மெஸ்ஸியா இருக்கிறதுங்கிறது, so like when you take a gangster revenge drama, it's bound to be messy. but அந்த மெஸ்ஸிங்கிறது என்ன மாதிரினா, ரெண்டு கேரக்டர் நடுவுல இருக்க கான்ஃப்ளிக்ட் ஒரு ரெசல்யூஷன் வராம இன்னும் மேல மேல பில்ட் ஆகும்போது you get that feel. முடியவே முடியாதாடா, இது தேவையில்லாம இவ்வளவு கான்சிக்வன்சஸ் வரணும். ஒரு கேங்ஸ்டர் டிராமானா இத்தனை பேர் எதுக்கு சாவணும், இவங்க பேர் உட்கார்ந்து பேசினாலே முடியுமேங்கிற அந்த மெஸ்ஸியா இருக்கும்போது அது ஒரு சார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இந்த படம் மெஸ்ஸிங்கிறது டூ மெனி சப்ளாட்ஸ், ஏதோ வருது நடுவுல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லைக் இது எப்படின்னா, ரெண்டு மேஜர் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ட்ரீ வரையற மாதிரி இந்த கேரக்டருக்கு இந்த கதை என்ன நல்லா இருக்கு, இந்த கேரக்டருக்கு இந்த கதை அப்படியே படமா இருக்கலாம், எல்லாமே சேர்த்து ஒரு படமா வந்துருச்சு. ஓகே, பட் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது சரியா வர்க் அவுட் ஆகல. டிஃபரண்டான ஒரு அட்டெம்ப்ட் இது, ஐ வுட் சே. ஓகே, ஏன்னா அது ரொம்ப இப்போ நம்ம ஆப்வியஸ் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி கால் பேக் ஷோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்க ஒரிஜினலா ஒரு கதையை ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க. நம்ம என்னதான் இப்போ ட்ரோப்ஸ் அது ரொம்ப சிமிலரான கதை தான். ரீசெண்டா விக்ரம்லயே கூட பார்த்த ஒரு ட்ரோப் இருக்கு இந்த படத்துல. பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் ஒரு புதுசா ஒன்று இருக்கு. பட் யூனிக்ங்கிறது எப்பவுமே இட்ஸ் நாட் சம்திங் காம்ப்ளிமெண்ட். ஓகே, சோ படத்தை வந்து நிறைய பேர் எஸ்டிஆரோ இல்ல கமல்ஹாசனோ ஆக்டிங் பார்க்க வராங்க. சோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்கள இது கமல் சார் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு நான் கமல் ஜோன்ல இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம ரீசெண்டா தான் கமல் சார் படம்லாம் பார்த்துப்போம். அதுல தேர் சம்திங் அவர் பேசுறாரு அப்படின்னா சம்திங் தட் ஆல்வேஸ் மேக் சென்ஸ். ரொம்ப கிறிஸ்பா பேசுவாரு. இல்லைன்னா he let his eyes to the talking. அந்த எமோஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த படம் எப்படின்னா, ஒரு எல்லா நேரமுமே ஒரு கமல் கே சம்பந்தம், ஒரு வசூல் இருக்கே ராஜால இருக்க ஒரு கமல் கேங்ஸ்டர் ஆனா எப்படி இருக்கும் மணிரத்னம் வேர்ல்டுங்கிற மாதிரி அந்த சர்க்காசம், அந்த ஒரு லூஸ் டங் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. பிளஸ் இது ரொம்ப ஒரு இந்த நல்லது செய்யணுங்கிறதுக்காக கெட்ட வழியில இருக்க கேங்ஸ்டர் அப்படின்னும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு புதுப்பேட்டை மாதிரி நல்லவனா ஆரம்பிச்சவங்கள கெட்டவனா முடிகிறாங்கிறதும் கிடையாது. ஒரு ஃபிளாடான ஒரு கேரக்டர், அதை வச்சு ஒரு நல்ல பிளே இருந்திருக்கலாம் கதையில. சோ லைக் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங், பட் அதோட மேக்கிங் தான் நல்லா இல்லன்றீங்க. I'm not saying the மேக்கிங் நல்லா இல்ல, அவங்க சூஸ் பண்ண கால்ஸ் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. இப்போ மேக்கிங்கா ஒரு மணிரத்னம் படம் எப்பவுமே மேக்கிங்கா இஸ் கோனா ஸ்டாண்ட் அவுட். அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸோ, ஏன்னா மணிரத்னம் படத்துல எல்லாருமே ஒரு ஜஸ்ட் ஒரு நக்கலாவோ இல்ல மணிரத்னம் படம்னாலே அவங்க டேக்ல அசோசியேட் பண்றது பெருசா டைலாகே இருக்காது. அது ஏன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃப்ளிக்டோ கேரக்டர்ஸ் விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ண பார்ப்பாரு. இப்போ நீங்களும் நானும் வந்துட்டு அகைன்ஸ்டா போறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க தேவையில்ல, அடிச்சுக்க தேவையில்ல. ஒரு ஃப்ரேமிங்காவே நம்ம ரெண்டு பேரும் செப்பரேட்டா பிளேஸ் பண்ணி காட்டிடுவாரு. ஸோ விஷுவலாவே அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட இருந்து வரும்போது இந்த மாதிரி படம் கண்டிப்பா மேக்கிங்ல சொதப்ப போறது இல்லை. கமல் சாரோ ஒரு டைரக்டர் தானே, அவங்களோட இன்புட்டும் இருந்திருக்கும் மேபி அது. பட் இருந்தாலும் அது ஒரு லெட் டவுன் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. ஓகே, சோ லைக் எஸ்டிஆர் சாரோட ஆக்டிங் அது எப்படி இருந்தது? நிறைய பேர் அவங்களுக்காகவே போனாங்க. எஸ்டிஆர்ங்கிறதுனால தான் ஆக்சுவலா அது பிரசன்ஸ் இருக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி புவர்லி ரிட்டன் கேரக்டர். ஏன்னா ஒரு ஃபல்க்ரம் ஆஃப் த
கிரக்ஸ் அந்த பிளாட்டோட மெயின் பாயிண்டே எஸ்டிஆர் சுத்தி தான் வருதுன்ற போது அந்த கேரக்டர் இன்னும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கணும். ஓகே ஒரு ஆர்க் ஒன்னு இருந்திருக்கணும். ஓகே ஓகே See, even if not ஆர்க் இல்ல, அந்த ஆர்க் ப்ராப்பரா இல்லைனாலும் ரைட்டிங் கொஞ்சமாச்சும் அவங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். பட் ஸ்டார்டிங்ல இருந்து சிம்புக்கும் ஒரு அடியாருக்கும் வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி இருந்தது ஒரு கேரக்டர். ஸோ லைக் ஸ்டோரி என்னன்னா ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேருமே எனிமீஸ் தானா, ரைவல்ஸ் ஏதாவது? இல்ல அது நீங்க படம் பாருங்க. ஓகே ஸ்பாயிலர்ஸ் கைண்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் Okay, ஐம் சேயிங் okay. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே. ஸோ வந்து மணிரத்னமோட லாஸ்டா எந்த படம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது? செகச்சோம். அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ இது? அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே பொன்னியின் செல்வன் ஒரு ஹிஸ்டாரிக் டிராமா. ஓகே அது இப்போ ஐரானிக்கலி எப்படின்னா உங்களுக்கு செக்கச்சேவன் வானம் வந்துட்டு பொன்னியின் செல்வன் கேரக்டர் செட் இன் ரூரல் அர்பன் வேர்ல்ட் மாதிரி. பட் செக்கச்சேவன் வானம்லயும் இஷ்யூஸ் இருக்கு. ஐம் சேயிங் இட்ஸ் a மாஸ்டர் பீஸ் ஆனால். ஆனா அந்த படத்துல ஒரு கிளாரிட்டி இருந்தது. மூணு அண்ணன் தம்பி கூட தான் அந்த படத்துல சண்டை, யாரு அவங்க அப்பா இடத்துக்கு போறாங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லி கோர் பிளாட். அதைத்தான் அவங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அது எங்கேயுமே டீவியேட் ஆகல. இந்த கேரக்டர் எப்படி முதுகுல அது குத்து ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆச்சு, எமோஷனலாவும் இருக்கட்டும். அது எமோஷனலா கனெக்ட் ஆகலனாலும் நம்ம ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. ஏன்னா நீங்க எப்பவுமே கனெக்ட் ஆகல அப்படின்னா அட்லீஸ்ட் சரி ஓகே சொல்றது முழுசா வச்சு சொல்லிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே நேரத்துல ஒரு 10-15 கதை சப்ளாட்ஸ் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டா போயிடும். ஓகே லைக் இந்த நம்ம தக் லைஃப்ல ஒரு படத்துல நிறைய கொஞ்சம் பிளாட் அதிகமா அந்த ரேஞ்ச் இருக்கா? எல்லா இதுல அவங்க எல்லா இடத்த அத்தனை சப்ளாட்ல ஒரு பிளாட் படத்துல இருந்தாலுமே படம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே நம்ம இப்போ சோஷியல் மீடியால த்ரிஷா மேம பத்தி ரொம்ப அதிகமான ட்ரோல்ஸ் ஹேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி மூவில காமிச்சிருந்தாங்களா இல்ல எப்படி? சோஷியல் மீடியால வர்ற மாதிரி அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க நல்ல ரோல்னு சொல்ல. பட் ரொம்ப போரான கேரக்டர் தான் அது. அது அப்படியே நீங்க வெட்டி எடிட்டிங் டேபிள்ல வீசி எரிஞ்சிட்டீங்கன்னா கதையில ஒண்ணுமே மாறி இருக்க போறது இல்ல. Oh my God. ஸோ ஓகே ஓகே. ஸோ ஒரு நார்மலா நான் இப்போ 200 கொடுத்து இந்த படம் பார்க்க போன்னு சொல்றீங்க. போயிட்டு மேபி எனக்கு இது பிடிச்சும் இருக்கலாம் அப்படி சொல்றீங்க. ஸோ ஓகே லைக் அந்த படத்தை எடிட்டிங் டேபிள்ல இது பண்ணிருக்கலாமா, லைக் ஒர்க் ஆக வச்சிருக்கலாமா எடிட் அப்போ? நெக்ஸ்ட் டைம் பேட்ச் ஒர்க் ஆச்சு பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொம்ப சாப்பியா இருந்தது படம். அதாவது ABCD தான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கும். இங்க இருந்து இது நடக்கணும், இதுல இருந்து இது நடக்கணும். அது ரொம்ப நீட்டா டம்பிள் ஆகணும் நெக்ஸ்ட் ஈவென்ட்டுக்கு. இது அங்க நடக்கவே இல்லை. திடீர்னு ஒரு சீன் வருது, டக்குன்னு இந்த சீன் போகுது, டக்குன்னு அந்த சீன் போகுது. ரொம்ப ஜாரிங்கா இருக்கு அந்த ரொம்ப ஓகே. சோ மெஸ்ஸியா இருக்கலாம், பட் இது ரைவல் படி மெஸ்ஸியா இருக்கலாம். பட் இது வந்து லைக் ரொம்பவே எதோ உள்ள கொண்டு வராங்க, நிறைய பிளாட்ஸ் உள்ள வருதுன்றீங்க. சோ ஓகே ஓகே புரியுது. அண்ட் நம்ம எஸ்ஆரோட ஆக்டிங்கும் அங்க போர் ரிட்டன் கேரக்டர்னு சொல்லிட்டீங்க. கமல்ஹாசன் அவருமே இதுல அப்படின்னா என்ன எவ்வளவு தி பெஸ்ட் ஆக்டர் கொண்டு வந்தாலும் அவங்களால கொஞ்சம், ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு எப்பவுமே பேக்கிங்கிறது ஸ்கிரிப்ட் தான். நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு ஆக்டர் ஒரு சீன்ல அழ போறாரு, ஒரு சீன்ல சிரிக்க போறாரு, ஒரு சீன்ல கோவப்பட போறாருன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஓகே சோ அந்த எமோஷனுக்கு தேவையான ரைட்டிங் இருந்ததுனால அந்த கேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு அர்த்தம். அதுவே இல்லங்கிற போது ஒருத்தரோட பிரசன்ஸ் தான் அதை காப்பாற்றணும். அது சிம்பு பயங்கரமா பண்ணிடுறாரு. அவர் இருக்கிறதுனால தான் ஒரு கோல் இருக்கு படத்துல. நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வென்ட் ஃபார் சிம்பு அண்ட் கமல்ஹாசன். அதுக்காக அவங்களோட ஆக்டிங் பார்க்கணும்னே நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் இந்த மூவியோட ரேட்டிங் எவ்வளவுன்னு தருவீங்க 5க்கு? உங்களோட பர்சனல் ஒபினியனா? என்னோட பர்சனல் ஒபினியன் நான் 2 தான் தருவேன். 2 சோ பேட். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆம்பிஷியஸா ஒரு படம் எடுக்கலாம். ஆனா எப்பவுமே நான் யூனிக்கா எடுக்கிறேன், எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கதை எடுக்கிறீங்க அப்படின்னா கிளீன் அண்ட் கிளியரா அந்த கதையை எடுத்து அதுல நீங்க என்ன வேணா பண்ணலாம். புதுசா ட்ரை பண்ணலாம், பட் அது ஆடியன்ஸ்க்கு புரியும். புதுசா ட்ரை பண்ணலாங்கிறது நான் புதுசா ட்ரை பண்ணலாம் பண்ணி பாரு, புதுசா ட்ரை பண்ணா பிடிக்கணும் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ற மாதிரி. புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா இட்ஸ் சப்ஜெக்டட் டு எவரிவன்ஸ் ஒபினியன். நல்லா இருக்குன்னா ஓகே தட்ஸ் குட். இல்லையா அது இன்னும் நம்ம இன்னும் எப்படி டிஃபரெண்டா பட் அட் தி சேம் டைம் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் எப்பவுமே வந்துட்டு நான் பண்றேன் நீங்க பிடிச்சிருந்தா அதை என்ஜாய் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சா நான் பண்றேன் அப்படின்னு எந்த ஃபிலிம் மேக்கரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிஸ் வரும். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னாங்க, செகண்ட் ஹாஃப் சுத்தமா பிடிக்கலன்ட்டாங்க. ஸோ அதன் மூவி பேசிங் எப்படி போச்சு? பேசிங் வைஸ் நான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு ஃப்ளோ இருந்தாதான் படம் ஸ்லோவா போதா ஃபாஸ்டா போதான்னு தெரியும். கேங்ஸ்டர் படம் அப்படின்னா அவர் ஆரம்பிச்சு அவர் எப்படி பெரிய ஆளானாரு இதெல்லாம் காட்டுறீங்கன்னா அது அவங்க எப்படி பேஸ் பண்றாங்கிறது ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப சாப்பியான ஒரு படம். இங்க ஒண்ணு நடக்குது, டக்குன்னு அடுத்த சீனா அவங்க எதுவுமே இல்லாம ஷிஃப்ட் பண்றாங்கன்றது ரொம்ப ஆக்வர்டான ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ அதனால பேசிங் வைஸா இந்த படம் இம்ப்ரூவ் பண்றதுன்னு தாண்டி எங்கேயும் பயங்கரமா ஃபால்ட்டடா இருக்கு. அண்ட்
இது அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கிறது எப்பவுமே ஒரு படம் இன் டோட்டாலிட்டி தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுல ஏன் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிளாரிங்கா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, ஓகே. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா அது லூஸ் பண்ணிருது. சோ ஓகே, அந்த ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே இந்த படம் இப்படி தான் போகுதுன்னு ஒரு ஃபோக்கஸ்டா இருந்தது. அது செகண்ட் ஹாஃப் போக இது ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. நீங்க ஒரு ஃபுல் ஃபிலிமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாயிண்ட நோக்கி தான் போனாங்க. 2-3 பாயிண்ட்ஸ் கமிங் டுகெதர் ஃபார் ஒன் காமன் பாயிண்ட்ன்றது தான் அட்லீஸ்ட் அதுவாச்சு இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேவர்டா போயிடுச்சு. ஓ மை காட். சோ ஓகே சோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் வந்து உங்களோட ஹேண்டில் இங்கே எங்கேயாச்சும் போட்டுருவேன், சோஷியல் மீடியா ஹேண்டில் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரிவ்யூ வாஸ் குட். நான் வந்து படம் பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ தரேன்.